ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரீஜாசமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான ஒரு வெஜ் பிரியாணியும் பட்டர் பீன்ஸ் குருமாவும். அது எப்படி பண்ணாலும் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷன்லேயும் கிடைக்கும். இப்போ இந்த ரெண்டு டிஷ்ஷையும் எப்படி பண்ணலாம்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வெஜிடபிள் பிரியாணிக்கான வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கலாம். 2 கேரட் எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து பீன்ஸை கட் பண்ணிடலாம். அதுக்கடுத்து பாதி குடமிளகா எடுத்திருக்கேன், அதையும் கட் பண்ணிடலாம். ஒரு உருளைக்கிழங்கு, அப்புறம் கொஞ்சோண்டு காலிஃப்ளவரையும் வச்சுருக்கேன். நான் இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நான் ஹோல் ஸ்பைசஸ் எதுவுமே போட போகிறதில்ல. கறி மசாலா பொடி மட்டும்தான் லாஸ்ட்டில் சேர்க்க போகிறேன். அதெல்லாம் பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு கொண்டு போய் சாப்பிடும்போது எடுத்து சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் நான் அதை எதுவுமே போடலை. 2 பெரிய வெங்காயத்தை மட்டும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்ததில் 2 தக்காளி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா எல்லாத்தையும் சேர்த்த பிறகு நல்லா வதக்கிடலாம். இப்போ இதுக்கு வதங்குற அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கி வந்துருச்சு. இதில் இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் நான். அடுத்ததில் புதினா கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்த பிறகு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கூடவே நான் பச்சை பட்டாணியும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இன்றைக்கி நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் காய்கறிகள் எல்லாமே போட்டிருக்கு. காய்கறிகளை ரொம்ப அதிகமாகவும் போட வேண்டாம். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு அளவாக போட்டால் தான் பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு புளிப்பில்லாத தயிர் மட்டும் சேர்த்துக்கலாம். அடுத்ததில் மசாலா சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன், தனி மிளகாய்த்தூள். 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா பொடி சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் ஏற்கனவே சேர்த்துருக்கேன், அதனால் காரம் பார்த்து அளவாக மட்டும் போட்டுக்கலாம். இப்போ இதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போது எல்லாம் நல்லா வதங்கி பச்சை வாடையெல்லாம் போயிடுச்சு. இப்போது தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிடலாம். 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், அதனால் நான் 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இன்றைக்கி நான் பொன்னி அரிசியில் தான் வெஜிடபிள் பிரியாணி பண்ணியிருக்கேன். பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணோடனேயும் நான் அரிசியை ஊற வச்சுட்டேன். அப்போ தான் நம்மளுக்கு அரிசி நல்லா ஊறி வரும்போது சீக்கிரம் வெந்துடும் நம்மளுக்கு. இப்போ உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால இன்னும் கொஞ்சம் உப்பை போட்டேன். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுது. இப்போ நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற அரிசியை இதில் சேர்த்துடலாம். சேர்த்த பிறகு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம குக்கரை மூடிடலாம். மூடி வச்சு ஒரு 3 விசில் மட்டும் வந்த உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். 3 விசில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி விசிலெல்லாம் அடங்கிருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பிரியாணி இங்கே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கொலையால் செய்யலை எதுவுமே பண்ணாமல் உதிரியாக சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி இங்கே ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்குது இந்த பிரியாணி. பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடும்போது பிள்ளைகளுக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். காய்கறி எல்லாம் சாப்பிடாத பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது காய்கறியோட சேர்த்து இந்த சாப்பாடும் பிள்ளைகள் சாப்பிட்ருவாங்க. அடுத்து நம்ம பட்டர் பீன்ஸு குழம்பு வைக்க போகிறேன். அதுக்காக ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். இதோட ஒரு தக்காளியே சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் வதங்கினோடனேயும் இஞ்சி பூண்டு தட்டினதையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காலியானதுனால இஞ்சி பூண்டை நான் தட்டி சேர்த்துருக்கேன். எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது பட்டர் பீன்ஸை சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ பீன்ஸை வாங்கி உரிச்சு எடுத்தேன். அப்போ நம்மளுக்கு இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு. இதை தான் இன்றைக்கி நான் இதில் சேர்க்க போகிறேன். இதோட ஒரு சின்ன உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன்.
அடுத்ததுக்கு நம்ம தேங்காய் அரைக்கணும். தேங்காய், சோம்பு, கசகசை சேர்த்துருக்கேன். இதை மட்டும் சேர்த்து நல்லா நம்ம அரைச்சி எடுத்து வச்சிடலாம். இப்போ இதுக்கு மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் கறி மசாலா மட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்து இதெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை இதில் சேர்த்துடலாம். இப்போது இந்த குருமா நான் கொஞ்சம் திக்காக தான் வைக்க போகிறேன். வெஜிடபிள் பிரியாணிக்கு அது கொஞ்சம் திக்காக இருந்தாலே ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றின பிறகு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு உரப்பெல்லாம் சேர்த்த பிறகு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம மூடி வச்சு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ குருமாவும் இங்கே ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். காரமெல்லாம் கம்மியாக செஞ்சு ஸ்கூலுக்கு கொடுத்து விடுங்க. அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நான் டெய்லி என் பிள்ளைகளுக்கு செய்கிற லஞ்ச் பாக்ஸ் தான் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. தயிர் வெங்காயம் நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம டிஃபன் பாக்ஸை பேக் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் கிடைக்கிறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும்.